ஹே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சன்செட் ஆயிடுச்சு. சன்செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சன்ரைஸில் நம்ம ஊருக்கு போயிடுவோம். அன்னைக்கு நைட்டு வந்து மகிழன் வந்து எப்படா வச்சு நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் டேடி இருந்தனாலே என்னவோ தெரியல, அதிகமாக குறும்பு பண்ணல. நாங்கள் இருக்கிற அந்த இடத்துலையே தான் அவன் இருந்தான். ஒரு காட்டன் கவருக்குள்ளே வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியில் கொட்டுறது, திரும்ப அதை எடுத்து உள்ளே போடுறது, திரும்ப கொட்டுறது, உள்ளே போடுறதுன்னு அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக பக்கத்தில் இருந்த 2 அங்கிள் ஆண்டி இவங்க 2 பேருமே வந்து மகிழனோட விளையாடுறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு தான். நம்ம பையனும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து மார்னிங் ஆயிடுச்சு. அது வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஷீட் தான் பத்தலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம கரெக்டாக வந்து ஈரோடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கரெக்டாக 5:45 அப்படிங்கும் போது நம்ம ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி 1 hour ஆகும். நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். அதனால் கொஞ்சமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈரோட்லேருந்து நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊருக்கு பஸ் ஏறிட்டோம். எங்கள் கூட வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கேப் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேறு பக்கம் போகணும். ஸோ அவங்களும் வந்துட்டு சேஃபாக வந்து கேப் வந்த உடனே அவங்களையும் வச்சு விட்டுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டோம். ஈரோட்டில் வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வந்துட்டு இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா, சேஃப்டியாக 24 hours ட்ராவல் முடிஞ்சிருச்சு.